உங்க யாருக்காவது இப்படி நடந்திருக்கான்னு எனக்கு தெரியல. ஸோ உங்கள யாருன்னே தெரியாத ஒருத்தங்க உங்ககிட்ட பேசாம, உங்கள கேட்காம உங்களுக்கு ஒரு அமௌண்ட் வந்துட்டு அனுப்பிட்டு, நான் அவங்க இத பண்ணி குடுத்துருங்க சிஸ்டர்ன்னு சொல்லும்போது, அந்த ட்ரஸ்ட்ட வந்துட்டு எவ்வளோ நீங்க வேல்யூ பண்ணுவீங்க. நான் வந்துட்டு பார்த்து வியந்த ஒரு ஆள்னா அது அவங்க தாங்க. இந்த யாருன்னு நான் கடைசியில சொல்றேன். ஸோ இந்த 1 கேஜி ப்ரௌனி வந்துட்டு ரோஸ்டட் நட்ஸ் ப்ரௌனிங்க. ஃபுல்லா ராகியில தான் பண்ணியிருக்கோம். இது நம்மளோட ப்ரீவியஸ் கஸ்டமர் சென்னையில வந்து ஆர்டர் பண்ண கஸ்டமருக்கு தான் பண்ணியிருக்கோம். ஸோ அவங்களோட ஃபீட்பேக்கும் நான் அட்டாச் பண்ணியிருக்கேன் பாருங்க. இவங்க வந்து யாருமே இல்லைங்க. இந்த கஸ்டமர் தான். நான் லாஸ்ட் டைம் வந்துட்டு ஒரு 1/2 கேஜில ராகி ப்ரௌனி வந்துட்டு ரோஸ்டட் நட்ஸ் போட்டு பண்ணியிருந்தேன்னு சொன்னேன் இல்லைங்களா? ஸோ அவங்களுக்கு ரிசீவ் ஆனதும் அவங்க அன்னைக்கு சாப்பிட முடியல. அவங்க நான்வெஜ் சாப்பிட மாட்டேன், எக் சாப்பிட மாட்டேன்னு சொன்னாங்க. நெக்ஸ்ட் டே டேஸ்ட் பண்ணிவிட்டு உடனே எனக்கு மெசேஜ் பண்ணியிருந்தாங்க. டேஸ்ட்டு சூப்பரா இருந்துச்சு. பேக்கிங்கும் சூப்பரா இருந்துச்சுன்னு சொல்லி உடனே 1 கேஜிக்கான அமௌண்ட்ட சென்ட் பண்ணிவிட்டு, எனக்கு அதே தான் வேணும், ராகிலேயே தான் வேணும்னு சொல்லி நம்மக்கிட்ட திரும்ப ஆர்டர் பண்ணியிருந்தாங்க. எனக்கு அவ்வளோ ஹாப்பியா இருந்துச்சு. ஒரு ஹோம் பேக்கரா எனக்கு கிடைச்ச ஒரு பெரிய கிரெடிட்டா நான் வந்து இத பார்க்குறேன். ஸோ இன்னைக்கு வந்து நம்ம ஒரு புது ப்ரௌனி லான்ச் பண்ணியிருக்கோம். இது வந்துட்டு லாவா ப்ரௌனி தாங்க லான்ச் பண்ணியிருக்கோம். ஸோ இது கப் ப்ரௌனி மாரி தான் லான்ச் பண்ணியிருக்கோம். நீங்க ஸ்லாபா வேணும்னா கூட நீங்க வந்துட்டு கஸ்டமைஸ் பண்ணி ஆர்டர் பண்ணிக்கலாம். ஸோ இந்த சாக்லேட் வந்து மெல்ட்டிங் கன்சிஸ்டன்சிலே தான் இருக்கும். நீங்க ஹீட் பண்ணி சாப்பிடணும்னு அவசியம் இல்ல. ஸோ வந்துட்டு இத தான் வீக்கெண்ட் ஆஃபரா வந்துட்டு நான் லான்ச் பண்ண போறேன். ஸோ இந்த வீக்கெண்ட் ஆஃபர் பத்தி உங்களுக்கு டீடைல்ஸ் வேணும் அப்படின்னா, ஸ்க்ரீன்ல வாட்ஸ்அப் நம்பர் டெக்ஸ்ட் பண்ணி உங்க ஆர்டர் வந்துட்டு பிளேஸ் பண்ணிக்கோங்க. இந்த ஆஃபர் நெக்ஸ்ட் ஸ்டார்ட் ஆகி சண்டே மிட்நைட் 12:00 எண்ட் ஆயிடும். சீக்கிரமா ஆர்டர் பிளேஸ் பண்ணிடுங்க.